ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த நெக் பேட்டர்ன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனிங் ஃபேப்ரிக்கில் நெக் வித் வந்து 4 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் ஸ்டாப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்கோட ஹைட் வந்துட்டு நான் பேக் நெக்குக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்துட்டு ஒரு 5 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு நெக் வித் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுலேயே வந்துட்டு ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து சென்டருக்கு வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் வந்து இது மாதிரி மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மேலேருந்து ஒரு 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே 4 இன்ச்சு கொடுத்துருந்தோம்ல, அதில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து கர்வ் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இன்னும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து வெளிப்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட கர்வ் போடலாம். உங்களுக்கு வந்து அப்போ அந்த இடம் வந்து கொஞ்சம் இன்னும் ப்ராடாக கிடைக்கும். இப்போ நான் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் வளைவு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி கட் பண்ணி எடுங்க. இப்போ இதை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் அந்த வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்டரில் இருக்கிறத வந்து மெயின் ஃபேப்ரிக்கு மேலே போட்டு இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம வெளிப்பக்கமாக வச்சு நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தச்சுட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சென்டரில் வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அதே அளவுக்கு லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அது போக சைட்லலாம் வந்துட்டு ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம எந்த ஃபேப்ரிக் வெளியே சென்டரில் கொடுக்க போகிறோமோ அதுக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுட்டு நம்ம ரோப் வந்து கரெக்டாக அந்த ஷார்ப்பாக எட்ஜ் இருக்குல்ல, அதுக்குள்ளே ரோப்பு கீழே வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு தச்சுட்டு வெளிப்பக்கமாக இருக்க உள்பக்கமாக டர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா அந்த பீஸை கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி எப்படி பின் பண்ணணும் அதே மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அந்த கோலம் டிசைன் சென்டரில் போடுறது தான். அது எப்படி போடுறது அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.